Hi friends, welcome to Mark 4 Studio. நான் ஸ்ரேயஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் சிம்பிளாக போலரைட் ஃபோட்டோ டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் 300 pixels per inch, RGB, கலர் ப்ரொஃபைல் sRGB. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு போலரைட் சைஸ் நான் க்ரியேட் பண்ண போகிற போலரைட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.3 inch into 3.3 inch. இந்த 2.3 inch into 3.3 inch பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ், அதாவது போலரைட்கான பார்டர். ஃபஸ்ட்டு நம்ம அதை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு இந்த ரெக்டாங்கிள் டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்டில் யூ கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் ஆகும். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் சைடில் எனேபிள் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் அண்ட் ஹைட் இதில் எனக்கு தேவையான சைஸை நான் இப்போ டைப் அடிச்சுக்கிறேன். 2.3 inch, 3.3 inch. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பியரன்ஸ் ஃபில், இந்த கலர் ஃபில்லை வந்து நான் ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல கலர் ஃபில் ஆக வேணாம் அப்படின்றத நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸ்டோக்கை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்டர் லைன் ஸ்டோக் எனக்கு வந்து ஒரு 2 pixels தேவை. அதனால் நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 pixels தேவை. சைஸ் 2.3 inch into 3.3 inch கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போலரைடுக்கான பார்டரை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இதுக்கு ஒரு நேம் செட் பண்ணுறேன். பார்டர் கட்டிங் மார்க் அப்படின்ற மாதிரி நேம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு இந்த பார்டர் நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போது நம்ம போலரைடுக்கான பார்டரை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த பார்டருக்குள்ளே ஃபோட்டோ, அதாவது ஃபோட்டோ ஏரியாவை க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா சேம் ரெக்டாங்கிள் டூலில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃபோட்டோ ஏரியா சைஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 2 inch into 2.5 inch. ஸோ அதே மாதிரி வித் 2 inch கொடுத்துக்கிறேன். ஹைட் 2.5 inch. இந்த வாட்டி நான் கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ சம் ரேண்டம் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டோக் டிசேபிள் பண்ணிடுறேன். எனக்கு ஸ்டோக் தேவையில்லை, கலர் தான் தேவை. சைஸ் செட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் என்டர். இப்போது இதோட நேம் வந்து ஃபோட்டோ ஏரியா அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஏரியா அதுக்கான பார்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், இந்த ஃபோட்டோ ஏரியா லேயரை இந்த பார்டருக்குள்ளே நம்ம அலைன் பண்ணணும். எப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோட்டோ ஏரியா லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கீபோர்டில் வி கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் டூல் எனேபிள் ஆகும். ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இந்த பார்டருக்குள்ளே கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி ஜஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிம்பிள் போலரைட் ஃபோட்டோ டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது இதோட அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த பார்டர் கட்டிங் மார்க் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மவுஸோட கர்சரை இந்த ஃபோட்டோ ஏரியா லேயர் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றது தெரியும். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலாக இருக்குது. 0.150 inchன்றது. ஆனால் டாப்பில் ஈக்குவலாக இல்லை. ஸோ இப்போ நான் அதை அப் ஏரோ கொடுத்து ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். 0.150 inch அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் டாப் ஈக்குவலாக இருக்குது. பாட்டமில் 0.650 inch இருக்குது. எதுக்கு இந்த சைஸ் இவ்வளோ கேப் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது கண்டென்ட் டைப் படிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த இடத்துல டைப் படிச்சிக்கலாம். இல்லை ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதாவது எழுதணும், லைக் டேட், மெமரிஸ் அப்படின்ற மாதிரி எதாவது எழுதணும் அப்படின்னு நினச்சா நம்ம இந்த இடத்துல அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கேப். சப்போஸ் இந்த அலைன்மெண்ட் உங்களுக்கு எனேபிளாக இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. வியூ, ஷோ, ஸ்மார்ட் கைட்ஸ். இந்த ஸ்மார்ட் கைட் டிக் மார்க்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது டிக் மார்க்கில் இல்லை அப்படின்னா இந்த மவுஸ் கர்சரை அது மேலே ப்ளேஸ் பண்ணி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணால் அந்த அலைன்மெண்ட் உங்களுக்கு காட்டாது. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் கைட் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அந்த அலைன்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றது காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஒரு சிம்பிள் போலரைட் ஃபோட்டோ டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது இந்த ஃபோட்டோ டெம்ப்ளேட்டை நம்ம வந்து ஒரு நார்மல் லேயராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 2 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர். இது ஒரு நார்மல் லேயராக கன்வெர்ட் ஆகிருக்கு. அகைன் இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 லேயரும் சிங்கிள் லேயராக மர்ஜ் ஆகிடும். அதாவது ஒரே லேயராக மர்ஜ் ஆகிடும். ஸோ இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் லேயராக மர்ஜ் ஆகிடும். இப்போது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க இந்த 12x15 டாக்குமெண்ட்டில் இந்த ஒரு போலரைட் தான் பிரிண்ட் பண்ண போகிறோமா அப்படின்றது இல்லை. இதை வந்து மல்டிபிள் போலரைட்ஸாக நம்ம இப்போது காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த லேயரை செலக்ட் பண்ணி கீபோர்டில் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி
ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணுங்கள். இங்கே ஒரு வாட்டி ஜூம் இன் பண்ணி பிக்சல்ஸ் 2 பிக்சல்ஸில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு மூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த ஷீட் ஃபுல்லாக எவ்வளோ போலரைட்ஸ் வருது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம இந்த போலரைட் டெம்ப்ளேட் இந்த 12x15 மல்டிபிள் போலரைட்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த பார்டர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி இந்த போலரைட் ஷீட்டை பிரிண்ட் எடுக்கும்போது இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு ஒரு கட்டிங் மார்க்காக ஆக்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த பார்டர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு போலரைட் டெம்ப்ளேட் ஒரு டாக்குமெண்ட்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன் வித் மார்ஃபோ ஸ்டுடியோ. தேங்க்யூ.